நீங்கள் வந்து ஏஐயில் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி செலவு பண்ணுற மாதிரின்னு கமலஹாசன் சார் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து சொல்லியிருப்பார். ரொம்ப சீரியஸான விஷயந்தான். நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு கேள்வி கேட்கும் போது ஒரு டம்ளர் தண்ணியை காத்துல விட்டீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீணா ஏஐ சாட் ஜிபிடியும் இதையும் கேட்கும் போது ஒரு டம்ளர் தண்ணியை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே பொதுவாக அந்த கூகுள் கிட்ட ஏஐ கிட்ட நம்ம வந்து கேள்வி கேட்குற இப்போ நிறையா வந்து அது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. நமக்குள்ள இமேஜ் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணுறது, அது மாதிரி அதை வீடியோ கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறது வந்து எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம மொபைலு இல்லை நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப் இதுலேருந்து வர ஜென்ரேட் பண்ணி அதை நம்மளுக்கு கொடுக்குது. அப்படி கிடையாதுங்க. இது வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இந்த நம்ம கேட்குற கேள்வி எல்லாமே ஒரு சர்வருக்கு போகும். சர்வர்னால் என்ன வச்சுக்கோங்களா, ஒரு கம்ப்யூட்டர் நினச்சிக்கோங்க. அது ஒரு மெயின் சர்வராக இருக்கும். இப்போ நீங்கள் இருந்து நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அது அந்த சர்வருக்கு போகும். அந்த சர்வரில் இருந்து அந்த சர்வர் வந்து சொல்கிறாங்களோ அது வந்து ரொம்ப ஹை கான்ஃபிகரேஷனாக இருக்கும். அந்த ஹை கான்ஃபிகரேஷன் மஷின்லேருந்து ஜென்ரேட் பண்ணி தான் நம்மளுக்கு ஒன்றுனா நம்ம மொபைலில் வருதுங்க. இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்காக நான் வந்து சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் இருக்க ஒரு பிசி இல்லை ஒரு எலக்ட்ரானிக் ஏதாவது ஒன்று இருந்தாலே வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி அது வந்து செம்ம ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹை அண்ட் சர்வர் வந்து டேட்டா சென்டர்லலாம் இவங்க எப்படி இதை கூலிங் படுத்துறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏசிஸ் வச்சுருப்பாங்க நிறையா. இதெல்லாம் ரொம்ப ஹை கான்ஃபிகரேஷனால் இதுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த நதி ஓர பக்கத்தில் இல்லாட்டா இந்த கடல் தண்ணி சுத்தம் பண்ணி அது வந்து கூலிங் படுத்துவாங்க. தண்ணியால் தாங்க இந்த சர்வர்லாம் கூலிங் படுத்துவாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணி தாங்க பிரச்சனை. இப்போ நம்ம இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் வந்து ஒரு டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நம்ம டெக்னாலஜிக்கில் எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் அந்த டெக்னாலஜிக்கு நம்ம கொடுக்குற விலை இருக்குல்லங்க, அதுதான். சவுத் இந்தியாவில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களா வச்சுக்கோங்களாங்க, சீசனாக தான் மழை பெய்யும். ஸோ அதுதான் எங்கள் பிரச்சனை. என்னென்னா வச்சுக்கோங்களா, சீசனால் மழை பெய்யும் போது நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து பற்றாக்குறை எப்பவும் வராது. ஸோ இவங்க வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, கோதாவரியிலேருந்து தண்ணி எடுக்கிறேன் அப்படின்ட்டு 40% கோதாவரியிலேருந்து எடுக்கிறாங்களாம், மீதி 60% வந்து கடலில் சுத்தரித்து எடுக்கிறாங்களா. அதோட இது இவ்வளோதான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒழுங்கான அந்த டெஃபினேஷனும் இவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ அதுதாங்க பிரச்சனை. பிகாஸ் நிறைய நாடுகளில் கூட அமெரிக்கா அங்கே கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குங்க. அவங்க கூட ஒரு நதிக்கரை பக்கத்தில் ஒரு டேட்டா சென்டர் இருந்தது. அங்கே வந்து நிலத்தடி நீர் ரொம்ப பாதிச்சிச்சுன்னு சொல்லி நிறையா நீங்கள் யூடியூப்பு வேறு வெப்சைட்லலாம் போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நியூஸில் வராதுங்க. அது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா கைஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் ஏதாவது எடிட் பண்ணணும், ஏதாவது ஒன்று இருந்தால் அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்ல அது வந்து அந்த ஜென்ரேட் பண்ணும் தெரியுமா, அதுக்கு வந்து தண்ணி செலவும் பார்த்தீங்களா. அது கூட இப்போ நம்ம ஒரு குழாயில் திறந்து விட்டா தண்ணி வேஸ்ட்டுன்னு கிடையாதுங்க, இது கூட தண்ணி வேஸ்ட் தாங்க. நீங்க டிஜிட்டலா வீட்ல இருந்து பண்றீங்க உங்களுக்கு தெரியாமலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்ப எப்படி தடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, நீங்க ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகள் உங்களுக்கு தேவையானது மட்டும் நீங்க ஏஐல கேட்டீங்கனாலே போதும். இதை வந்து தடுத்துடலாம். ஏன் அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களா, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல ஏதாவது ஒன்று இருக்கிறனால நம்ம ஏன் டிப்ரெஷன்ல இருக்கிறேன் அந்த மாதிரிலாம் கேட்கறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வேற இன்னொன்று என்னன்னு வச்சுக்கோங்களா, நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லை ஏதாவது வச்சுக்கோங்களா, உடனே எனக்கு என்னாச்சு இதை போட்டு அப்படி ஏன் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்காதுங்க. அந்த இது கொடுக்காது. அதுக்கு நீங்கள் டாக்டர்ஸை தான் பார்த்தாகணும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாலே. இன்னொன்று, இது எல்லாத்துக்கும் மேலே இவன் எதுக்கு இது ஃப்ரீயாக கொடுக்குறான், எதுக்கு இவ்வளோ பெரிய டேட்டா சென்டர் அவன் ஃப்ரீயாக கட்டி வைக்கிறான். ஒரு டேட்டா சென்டர் கட்டதுன்னு எவ்வளோ பணம் செலவாகும், இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான், அதை நீங்கள் யோசிங்க கேஸ். இப்போ நம்ம என்னென்ன கேள்வி வைக்கிறோமோ என்னென்ன இதெல்லாம் வச்சு அவன் ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கிறான். இப்போ நானாக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இவங்க இது கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு இது தேவைன்னு சொல்லி அதை வந்து கொஞ்சம் காலம் கழிச்சு அது வந்து காசாக்குறது தான் வேலைங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களா, இது ஒன்று நம்மளுக்கு வந்து வாட்டராலையும் ப்ராப்ளம், வேறு மணியாலையும் ப்ராப்ளம். அதனால் ஏஐ இருக்கலாங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ்க்காண்டி இந்த வீடியோ